ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு பேக் நெக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பைப்பிங் மாடல். இது வந்து சிம்பிள் மெத்தடு. இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணணுன்றதெல்லாம் நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு பேக் நெக் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து நார்மல் தான். நீங்கள் கண்டினியூஸாக ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மட்டும் நான் எடுத்து ஃபஸ்ட்டு நெக்காக போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் நெக் மாடல். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் பைப்பிங்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் இழுபடு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி இழுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கனால இன்னும் வீடியோ வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து நெக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் எப்போவுமே இந்த மாதிரி கொக்கி பீஸையும் பட்டி பீஸையும் வந்து வச்சு பாருங்கள். ஏதாவது அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். இப்போது கீழே ஈவனாக வச்சுட்டு மேலே அப் அண்ட் டவுன் வந்து பார்த்து கரெக்டாக ரெண்டுக்கும் ஈவனாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பீஸில் வந்து கொக்கி பீஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்குது. அந்த இது கீழேருந்து நம்ம அளக்கிறப்போ நமக்கு மேலே வந்து அப் அண்ட் டவுன் வரும். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் விட்டுட்டு ஒட்டி வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒட்டி வைக்கவே கூடாது. கொஞ்சம் வெளியில் தள்ளி வைக்கணும். வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வெளியில் விட்டுட்டு 3/4 இன்ச் கூட போதும். வச்சுட்டு அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே கொஞ்சம் துணி வச்சு நம்ம தையல் டேக்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடம் உருவாமல் இருக்கும். அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வளைவுக்கே இந்த பீஸை நம்ம வச்சுக்கிட்டே வரணும். சுருக்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் தைங்க. ஷோல்டரில் நம்ம எந்த பக்கம் ஸ்லீவுக்கு வச்சுருக்கோமோ அதே பக்கத்தில் தான் நம்ம நெக்கு ஜாயின் பண்ணுறப்பவும் வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கனாவே போதும். ஃப்ரண்ட்டில் கொக்கி பீஸுக்கு நிறைய பேருக்கு அப் அண்ட் டவுன் வரும். அதோட காரணம் வந்து நம்ம கரெக்டாக தான் தைச்சிருப்போம்னு நினைப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு அளவு ஒரு அரை இன்ச் கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம் சான்ஸ் இருக்குது. அதை வந்து இப்படி நாங்கள் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே சரி பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம பட்டி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறனால நம்ம நெக்கில் வந்து இதை சரி பண்ணிக்கிறோம். இப்போ அதே வளைவுக்கு நம்மளும் இந்த மாதிரி சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே வளைச்சி தைச்சிட்டு வந்துடணும். ஸ்ட்ரெயிட் தையல் தான். ஆனால் வந்து நம்ம அந்த துணியை மட்டும் கீழே இருக்கிறத கொஞ்சம் இப்படி எடுத்து எடுத்து விட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அரை இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் இப்போ வந்து பிடிச்சிட்ருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. சேம் அதே மாதிரி ஷோல்டர் இன்னொரு பக்கமும் வரும் இல்லையா, அங்கேயும் அதே மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். வர்றப்போ இந்த பீஸை எடுத்து அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ அப் அண்ட் டவுன்ன்றதே வரவே வராது.
சாதா ப்ளவுஸ் வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். லைனிங் ப்ளவுஸும் நான் எப்படின்னு சொல்லிட்டேன். பேசிக் லைனிங் ப்ளவுஸில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து நுணுக்கம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சாதா ப்ளவுஸ் இப்போ ப்ளவுஸ் நான் நெக்கு டிசைன் பண்ணுறப்போ லைனிங் ப்ளவுஸ் தச்சு வச்சுருப்பேன். இல்ல சாதா ப்ளவுஸே தச்சு வச்சுருப்பேன். அந்த வீடியோலாம் நான் எடுத்து உங்களுக்கு நெக் பீஸ் வந்து சொன்னேன்னா, அது ரொம்ப லேட்டாக போகும். அதனால சாதா ப்ளவுஸ்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து நெக் மாடல் நான் சொல்றப்போ, நீங்க எடுத்து இத மட்டும் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாலாம் இது பண்ணலாம். ட்ரிக்ஸு, டிப்ஸ் எல்லாம் நெறையா நான் சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள மாத்திக்கோங்க. எடுத்ததும் மாத்துனாலாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மாத்துனா செட் ஆயிரும். நெக்கெல்லாம் மாடல்லாம் வந்து நம்ம இப்படி சின்ன சின்னதா பண்ணா தான் உண்டு. இப்போது நான் வந்து நாச் வந்து எப்படி போடணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் 3, பேக் பீஸில் 6, மறுபடியும் ஃப்ரண்ட்டில் 3. இப்படி நீங்கள் பண்ணுறப்போ அந்த வலை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நாச்செல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசரெல்லாம் வந்து கட் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து இது உட்காரலை அப்படின்னா ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம், தப்பில்ல. ஆனால் வந்து பைப்பிங் துணி மேலே படாமல் வந்து விரித்து நீங்கள் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த தையல் போடாமல் தான் காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து பிசரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். நாச் போட்டுட்டு கட் பண்ணுங்கள், நாச் போடாமல் கட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் எப்படி மடக்கிறேன்றதை பாருங்கள். தெரியுதா? மேலேருந்து எப்போவுமே தைங்க. ஆனால் வந்து கீழே வந்து பிசுறு வந்து பீஸை வந்து விட்டுறாமல் தைங்க. கீழேருந்து தைக்க முடியுன்றவங்க ஸ்ட்ரைட்டாக தைங்க. ஆனால் வந்து பைப்பிங் மேலே தையல் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே மேலே வச்சுக்கோங்க. பிசுறு வந்து மேல் பக்கமாக தான் இருக்கணும். இப்படி பிசுறு மேலே நம்ம சைடு இருந்தால் தான் பைப்பிங் வந்து உருட்டி அழகாக வரும். பிசுறு கீழ் பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா பைப்பிங் வராது. அதனால் பிசுறு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அது மேலே இந்த ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட வேண்டியதான். ஸ்டார்டிங்கில் வந்து ரஃப் தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடம் மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த பிசுறு மேலே இருக்கணும். கை எப்படி மடக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். ஆனால் தையல் வந்து பைப்பிங்கில் விழக்கூடாது. பைப்பிங் ஜாயின் பண்ணதுக்கும் நம்ம ப்ளவுஸ் மேலே தான் அந்த தையல் வந்து விழணும். இது பூனம் சாரின்றனால கொஞ்சம் மடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க பழகிறப்போ. இப்போது இதே மாதிரி மடக்கி மடக்கி பொறுமையாக வந்து தச்சிருங்க. எடுத்ததும் நீங்கள் கிராண்டாலாம் வந்து நெக்கு டிசைன் எப்போவுமே பண்ண முடியாது. சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பழகினா மட்டும்தான் வந்து நெக்கெல்லாம் கிராண்டாலாம் நீங்கள் பண்ண முடியும். இது வந்து சிங்கிள் பைப்பிங் தான். இன்னும் டபுள் பைப்பிங்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம்.
அந்த வளைவெல்லாம் வர்றப்போ நம்ம நாச் போட்டனால அழகாக உட்காரும். நீங்கள் நாச் போடலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதிலே தெரிஞ்சிரும் நீங்கள் நாச் பண்ணலை, ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு. ஷோல்டர் கிட்டலாம் வர்றப்போ அந்த பீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தைங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்லா பழக தான் வந்து எதுவுமே டக்குன்னு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி கை செட் ஆகும். எடுத்ததும் ஒன்றும் வராது. அதனால் அதை பார்த்து பயப்படவும் வேணாம், ஐயோ நமக்கு வரலையேன்னு ஃபீல் பண்ணவும் வேண்டாம். இந்த பிசுறு வந்து மடக்கி எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மடக்கிற மாதிரியே அதை மடக்கி உள்ளே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான். நம்ம வந்து பைப்பிங் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்டில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும், உங்களுக்கு ஏதாவது மிஷினில் ப்ராப்ளம் இல்லை இந்த மாடலில் தைங்க அக்கா அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வீடியோவாகவே போடுவேன். அவ்வளோதான். நம்ம பைப்பிங் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. பின்னாடி வந்து தையல் வந்து அந்த நம்ம பைப்பிங் துணி மேலேயே தான் இருக்கணும். கீழே விழுந்துருச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி ஒரே ஈவனாக மடிக்கவும் பழகிக்கோங்க. பொறுமையாக தைச்சாலும் தப்பு இல்லை, ஸ்பீடாக தைக்கிறேன்னு தப்பாக தைக்காதீங்க. அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.